வணக்கம் சிவபக்தர்களே. இன்று நாம் பயணம் செய்யப் போவது கேரளத்தின் அதிசய சிவஸ்தலங்களில் ஒன்றான 1000 ஆண்டுகள் பழமையான தேவாரப் பாடல் பெற்ற புனித ஸ்தலமான திருவஞ்சிக்குளம் மகாதேவர் திருக்கோவிலுக்குள். இந்த ஆலயம் சாதாரண கோவில் அல்ல. சேர மன்னர்களின் ஆன்மீக மையம். சுந்தரமூர்த்தி நாயனாருடன் தொடர்புடைய முக்தி ஸ்தலம். சிவபெருமான் நேரில் அருள் புரிந்த தெய்வீக தலம். இன்று இந்த வீடியோவில் இந்த ஆலயத்தின் முழு வரலாறு, புராணங்கள், தேவார சம்பவங்கள், சுந்தரரின் வாழ்க்கை தொடர்பு, கட்டிடக்கலை, இரகசியங்கள், விழாக்கள், அரிய ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். திருவஞ்சிக்குளத்தின் புவியியல் மகிமை. கேரள மாநிலத்தின் கொடுங்கல்லூருக்கு அருகில் அமைந்துள்ளது திருவஞ்சிக்குளம். பசுமை சூழ்ந்த நிலம். தேங்காய் மரங்களின் நடுவே எழுந்திருக்கும் சிவாலயம். குளங்கள், மழைநீர் வாசனை, மந்த காற்று. அங்கு சென்றவுடன் மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது. வஞ்சி என்பது சேர நாட்டின் தலைநகரைக் குறிக்கும். குளம் என்பது புனித தீர்த்தத்தை குறிக்கும். அதனால் திருவஞ்சிக்குளம் என்ற பெயர் உருவானது. ஆலயத்தின் ஆதிகால வரலாறு. இந்த ஆலயம் மிகவும் தொன்மையானது. சில வரலாற்றாளர்கள் இதன் ஆரம்பம் சங்க காலத்திற்கு முன்பே இருக்கலாம் என்று கூறுகின்றனர். சேர மன்னர்கள் இந்த ஆலயத்தை தங்கள் ராஜகுல தெய்வமாக வழிபட்டனர். இங்கு சிவபெருமான் மகாதேவர் என அருள் புரிகிறார். அம்பாள் உமாதேவி அருளாளராக இருக்கிறார். காலப்போக்கில் பல மன்னர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினர். சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் திருவஞ்சிக்குளம். திருவஞ்சிக்குளத்தின் மிகப்பெரிய பெருமை. சுந்தரமூர்த்தி நாயனாரின் முக்தி சம்பவம். சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரர், சிவபெருமானின் அருளால் பல தலங்களை தரிசித்து வந்தார். அப்போது சேரமான் பெருமாள் நாயனாருடன் அவருக்கு ஆழ்ந்த நட்பு ஏற்பட்டது. சேரமான் பெருமாள் நாயனார் இருவரும் சிவபக்தியில் ஒன்றிணைந்தனர். ஒருநாள் சுந்தரருக்கு கைலாயம் செல்லும் ஆசை ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் வெள்ளை யானையை அனுப்பினார். அதில் ஏறி சுந்தரர் கைலாயம் சென்றதாக புராணம் கூறுகிறது. இந்த அற்புத சம்பவம் திருவஞ்சிக்குளத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சேரமான் பெருமாள் ஒரு மன்னன் மட்டுமல்ல. அவர் சிவபெருமானின் அடியார். அவரது அரச அரண்மனையில் தினமும் சிவபூஜை நடந்தது. ஒருநாள் சுந்தரர் பாடிய தேவாரத்தை கேட்ட சேரமான் பெருமாள் கண்கலங்கினார். அந்த நட்பு பின்னர் ஆன்மீக சக்தியாக மாறியது. இருவரும் இறுதியில் கைலாயம் சென்றதாக நம்பப்படுகிறது. திருவஞ்சிக்குளம் தேவார பாடல் பெற்ற புனித தலம். சுந்தரர் இந்த தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். அந்த தேவாரங்களில் சிவபெருமானின் கருணை, கேரளத்தின் இயற்கை அழகு, ஆன்மீக அமைதி அனைத்தும் இடம்பெறுகின்றன. இந்த ஆலயத்தின் கட்டிட அமைப்பு மிகவும் தனித்துவமானது. தமிழக சிவாலயங்களும் கேரள ஆலயங்களும் இணைந்த கலவையாக இது காணப்படுகிறது. மரக்கட்டிடங்கள், செம்பு மூடிய கூரைகள், பழமையான சுவர்கள். கருவறையில் மிக ஆழ்ந்த ஆன்மீக அதிர்வு உணரப்படுகிறது. கருவறையில் மகாதேவர் சுயம்பு லிங்க வடிவில் அருள் புரிகிறார். பல பக்தர்கள் இங்கு தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கிறது என்று கூறுகின்றனர். இங்கு நடக்கும் தீபாராதனை மிகவும் விசேஷமானது. அந்த ஒளியில் சிவலிங்கம் ஜொலிக்கும் தருணம். அதை காணும் பக்தர்களின் கண்களில் கண்ணீர் வருவது இயல்பு. திருவஞ்சிக்குளத்தில் நடைபெறும் மகா சிவராமன் மிக பிரசித்தமானது. மகா சிவராமன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுகின்றனர். அதேபோல் ஆண்டு உற்சவமும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மெளனமான நாதஸ்வரம், செண்டை மேளம், ஆலய தீபங்கள். முழு பக்தி உலகமாக அந்த ஊர் மாறிவிடுகிறது. திருக்குளம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த நீரில் நீராடி சிவனை தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பலர் மனநிம்மதிக்காக இங்கு வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு சென்றவர்கள் பலர்.
இங்கு வேறொரு சக்தி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சிலர் தியானத்தில் சிவபெருமானின் அருளை உணர்ந்ததாக பகிர்ந்துள்ளனர். சுந்தரர் கைலாயம் சென்ற சம்பவம் தமிழ் சைவ வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வு. வெள்ளை யானை, தேவகீதங்கள், சேரமான் பெருமாளின் குதிரை, இவை அனைத்தும் பக்தர்களின் மனதில் இன்று வரை வாழ்கின்றன. இந்த தலம் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத் தருகிறது. அரசனாக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் இறுதியில் சிவபெருமானின் திருவடிதான் நித்தியம். அன்பான சிவபக்தர்களே, திருவஞ்சிக்குளம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல. அது பக்தி, நட்பு, முக்தி, சிவருள் அனைத்தும் சேர்ந்த ஆன்மீக உலகம். சுந்தரரும் சேரமான் பெருமாளும் காட்டிய பக்தி இன்றும் அந்த ஆலயக் காற்றில் வாழ்கிறது. ஒருநாள் நீங்கள் கேரளத்திற்கு சென்றால் இந்த புனித தலத்தை தவறாமல் தரிசியுங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.